ஹாய் ஹலோ மக்களே, நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 3 ஓட ரிவ்யூ தான். இது டே 2 எபிசோட் நம்பர் 3. இரண்டாம் நாள் காலை 7:40 காலையிலேயே நம்ம சேரன் சாரும் நம்ம நைனா மோகன் வைத்தியாவும் உட்காந்து அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் பாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. நல்ல ஒரு வைபான சாங்கோட தான் டே 2 ஸ்டார்ட் ஆச்சு. என் தலைவர் சாண்டி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கூட விடாம நேற்று நைட்டு சாப்பிட்டதை அடைச்சிக்கிச்சு, ஒரே ஒரு பன்னீர் சோடா மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸையும் வீர எடுத்துட்டு இருந்தாரு. நைட்டு சரியா சாப்பிடாதனால மார்னிங் கொஞ்சம் கடபுடா இருந்தது. கொஞ்சம் பன்னீர் சோடா ஏதாவது கிடைக்குமா? டே 2 ஓட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அபிராமியும் சாக்சியும் கவினண்ணா பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. அதாவது வளைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம கவினண்ணா இது எதுவுமே புரியாத மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாங்க. போடா, உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல தெரியவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். எங்கயாவது வாக்கிய வரப்புல வந்து ஆல்ரெடி மார்னிங் யாராவது அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. அப்ப சேர்த்து வச்சு அப்புறமா லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் வந்துச்சு. அது என்ன லெட்டர்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அதை கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கணும். அதுதான் அந்த சின்ன டாஸ்க். முதல் டாஸ்கே பாத்தீங்கன்னா என் தலைவர் சாண்டிக்கு தான் மாட்டுச்சு. என் தலைவர் சாண்டி டாஸ்க் லெட்டர் பார்த்த உடனே அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலை 10:15 காலையில இருந்து ஒரே காதல் காதல் காதல். அபிராமி ஒருவேளை பிக் பாஸ் உள்ள போனதே காதல் பண்றதுக்காக தான் இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ 11 மணி. அப்புறமா பாத்தீங்கன்னா வட்டமேஜை மாநாடு தான் ஒன்று நடந்துச்சு. அந்த வட்டமேஜை மாநாட்டுல என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பேசிட்டாங்க. பேசின விஷயம் நல்லதுதான், ஆனா இன் கான்வர்சேஷன் எண்டிங் கொஞ்சம் சண்டையில தான் போய் முடிஞ்சு. என்னன்னா வனிதா நம்ம சாட்சியை கத்திட்டாங்க. கத்துல சாட்சி போய் பாத்ரூம்ல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடிஞ்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப என் தலைவன் சாண்டி பாத்திரம் வளர்க்கிக்கிட்டே வரப்போற பெரிய பெரிய சண்டைகளுக்கு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. சந்தோஷமா இந்த குடும்பம் எப்போ வந்து யுத்த காலத்தை பார்க்க போகுதுன்னு தெரியல. அநேகமா அடுத்த வாரத்துல வந்து ஒரு யுத்த காலமா மாறும் நான் நினைக்கிறேன். அந்த யுத்தத்துல நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்ம அபி ஓப்பனாவே கவினண்ணா மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம கவினண்ணா அதை அக்செப்ட் பண்ணல. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படாம இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழகா பேசி அதை ஹேண்டில் பண்ணாரு. முக்கியமான மேட்டர் இல்ல, 10-15 நாள் இருந்து ஒரு மாசம் கூட இருந்துட்டு உனக்கு என்ன பத்தி ஒரு 50% தெரிஞ்சிட்டா கூட என்ன பார்க்க கூட மாட்டேன், ஓடிடுவ. அபி ப்ரொபோஸ் பண்ணாங்க. கவினண்ணா அதை அக்செப்ட் பண்ணல. அவ்வளவுதான் மேட்ரு. இந்த ஒரு சின்ன விஷயத்த லேடிஸ் கேங்குள்ள கொண்டு போய் கிட்டத்தட்ட 6 நாள் பக்கம் இந்த விஷயத்த மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா அபிராமியோட லவ் ஃபீலரை கொண்டாடுற மாதிரி ஷெரின், சாக்சி, அபிராமி 3 பேரும் கையில ஒரு பாட்டில தூக்கிட்டு சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. We are stars. If you fall in love with us, horror film தான் கிடைக்கும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அடுத்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் தலைவர் சாண்டியும் நம்ம நைனாவும் தொகுறு பாட்டு பாடிட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. வர எல்லாருக்கும் ஒரு கவுண்டர் கொடுத்து நைனா மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தான்னு தான் சொன்னோம். அது ஒரு கொஸ்டின், அதை போய் அண்ணாத்துக்கு நல்லா சொல்லி கொடுப்பா. நீ ஏன் நடுவில் குமுறை? அப்புறமா கழுத்துக்கு தெரியுமா கபூர வாசனை அப்படின்ற ஒரே ஒரு சின்ன வார்த்தையை வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பக்கம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சும்மா இருந்தா இந்த மாதிரிலாம் பேச தோணும் போல. இரவு 9:10 பிக் பாஸ் ஒரு பாட்டு போட்டாரு. எல்லாரும் ஜாலியா வச்சுக்கிறது தான் பாட்டு போட்டாருன்னு பார்த்தா கடைசியில சாத்தா மீராம உள்ள இறக்கிட்டாரு. மாடல், சூப்பர் மாடல், அல்ட்ரா மாடல், மீரா மிதுன். மீரா உள்ள வந்தவன அபிக்கும் மீராவுக்கும் முட்டிக்கிச்சு. அவங்க 2 பேருக்கும் வெளியே சண்டை இருந்திருக்கும் போல. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒருவேளை பிக் பாஸ் உள்ள அவங்க அமுச்சு விட்டுருப்பாரோ. அடுத்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீராக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது என்ன டாஸ்க்னா, நேத்து எல்லாருக்கும் பத்த வைக்கலாம் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது நேத்து புஷ்வானம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஜகஜோதியா பத்திக்கிச்சு. அவ்வளவுதான் மக்களே, இதுதான் டே 2 சம்பவங்கள். சுருக்கமா சொல்லணும்னா முட்டிக்கிச்சு எல்லாருக்கும். இதோட டே 2 க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் டே 3 உங்க எல்லாரையும் பாக்குறேன். Until then, signing off. Come on கைப்புள்ள. Thanks for watching.